வெல்த் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாங்கள் கொடுத்துருக்க கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி மட்டும்தான். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. எது இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் ப்ளீஸ் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க பிஃபோர் இன்வெஸ்டிங். இந்த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை நான் சொல்கிறதுனால உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன் கிடைக்கும்னு எதுவும் சொல்ல முடியாது. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் பை அண்ட் செல் கால் கிடையாது. ஸோ இதில் இந்த சேனல் மூலமாக உங்கள் ரெஸ்பான்சிபிள் கிடையாது ஃபார் எனி ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சரிங்களா? ஓகே. ஐபிஓ நம்ம ரிவ்யூ பண்ணலை. ஆக்சுவலாக பழைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, இனி வரக்கூடிய டைமிங்கில் இது எந்த அளவுக்கு க்ரோத் இருக்கும், இப்போ இது வரைக்கும் எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்மால் ஒரு ரிவ்யூவாக பார்க்கலாம். புக் இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 346 ரூபா தான் ஐபிஓ இஷ்யூ ப்ரைஸ். ஆனால் லிஸ்ட் ஆகும்போது ஃப்ளாட்டாக தான் லிஸ்ட் ஆச்சு. லாட் சைஸ் வந்து 43. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000. பட்டு 23ல் லிஸ்ட் ஆகிருக்கு. 23 நவம்பரில் லிஸ்ட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து சிடிஎம்ஓ பிஸ்னஸ், சிடிஎம்ஓ ஏபிஐ பண்ணுறாங்க. ஹெல்த் கேர் பொறுத்தவரை ஃபார்மா செக்டரில் இருக்கிறாங்க. சரிங்களா? இவங்க இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 478 தான். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் பெரிய ஆக்சுவலாக நல்ல க்ரோத்துக்கு போயிட்டு 1000 ருபீஸ் 52 ஹை பார்த்தீங்கன்னா எங்கள் 1000 ருபீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு லாட் போட்டிருந்தீங்கன்னா உங்களோட கேபிட்டலை எடுத்துகிட்டு வெளியில் வந்திருந்துருக்கலாம், அதில் ஃப்ரீ ஷேரை உண்டு பண்ணியிருக்கலாம். இந்த ஃப்ரீ ஷேரை உண்டு பண்ணும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ நம்ம அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணியிருந்தோம், நம்ம அந்த ஷேரை வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்மளால் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்திருக்க முடியும். நீங்கள் 42 ஷேர் 43 ஷேர் நம்ம பேசியிருந்தோம். நீங்கள் ஒரு லாட்டோ இல்லை 2 லாட்டோ வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஒரு லாட்டை கொடுத்துட்டு ஒரு லாட்டை கையில் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஒரு லாட்டு ஆல்வேஸ் ஃப்ரீ. லாங் டேர்ம் வெல்த்து இதை தான் க்ரியேட் பண்ண முடியும் நம்மளால். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து மணி நிறைய கிடையாது. ஒரு மணியை போட்டு ஒரு மணியில் நம்ம வெல்த்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அது கேபிட்டலை மட்டும் எடுத்துகிட்டு ஃப்ரீ ஷேரை விட்டுருவோம். இதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற மேஜர் ப்ராசஸ். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க டிவிடெண்ட்லாம் பெருசாக கொடுக்கல. ₹1 கொடுத்துருக்காங்க. 24ல் 25ல் 1.20 பண்ணியிருக்காங்க. போனஸ் ஷேர் இது கொடுக்கல. ஸ்டாக் ஸ்பிளிட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ₹2 முகமதிப்பில் உள்ளது தான் இருக்குது. இவங்க வந்து குளோபல் எஃப்டிஏ சர்டிஃபிகேட், அதுமாதிரி ஃபார்மாசூட்டிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சுருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் உள்ள சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்காங்க. எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வச்சுருக்காங்க. இவங்க வந்து இப்போ வந்து புதுசாக எக்ஸ்பென்ஷன் போகிறாங்க ஆந்திர பிரதேஷில். ஸோ ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இருக்குது. ஸோ இது காணாதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் வெல்த் க்ரியேட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாருங்களேன், ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 8,000 கோடி இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 475. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 28 தான். ஆனால் மார்க்கெட் பியை பாருங்கள், அதாவது இண்டஸ்ட்ரி பி பார்த்தா 31 இருக்குது. ஸோ பிலோ ரேஞ்சில் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 80%. எங்கேயும் அவங்க பிளச் பண்ணலை. ஸோ உங்களுக்கு பெக் ரேஷியோ பார்த்தீங்கன்னா பிலோ 2 தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவங்களால் க்ரோத் காமிக்க முடியும். ஆனால் 29% இருக்குது. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. ஸோ நமக்கு டிவிடெண்ட் ஈல்டு கிடையாது, ஆனால் பெருசாக இவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. ஐ மீன் 1000 ருபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. எதனால் 1000 ருபீஸ் போயிட்டு இப்போ கீழே வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கீழே போய் பார்க்கலாம். அவங்க ஃபினான்ஷியல் லிஸ்ட்டு பாருங்கள், ஹை க்ரோத் வரைக்கும் மேலே வரைக்கும் போயிட்டு இப்போ கீழே பாட்டம் வந்திருக்காங்க. பாட்டம் 350க்கெலாம் வந்திருக்காங்க, 375லாம் 325க்கெலாம் வந்திருக்காங்க. ஸோ பிலோ ஐபிஓ ப்ரைஸே போயிருக்கிறாங்க. நம்ம வந்து திரும்ப ஒரு லாட்டை வாங்கியிருந்தோம் அப்படின்னா இதனோட க்ரோத் எங்கே இருக்கும் நீங்கள் கீழே வர வாங்கலாம். ஏன்னா இந்த கம்பெனியெல்லாம் இன்னைக்கு ஃபார்மசூட்டிக்கல் நமக்கு எங்கேயுமே சோட போகாது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்கும், அந்தளவுக்கு மோசம் கிடையாது. இப்போவும் பார்த்தீங்கன்னா 200 EMI கீழே தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டாக 2.5 வருஷம் தான் ஆகுது. 2 வருஷத்தில் உங்களால் 100% ப்ராஃபிட் எடுத்துக்க முடிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல சாலிடாக ₹800 புக் பண்ணியிருந்தீங்கன்னா 100% ப்ராஃபிட். ஏன்னா 350க்கு பண்ணியிருக்கீங்க, 700 ப்ளஸ். ஸோ கேபிட்டல் எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரீ ஷேராகவே விட்டுருந்துருக்கலாம். கீழே வரும்போது இன்னும் கூட ஒரு லாட்டை வாங்கி நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். இவங்க எந்த மாதிரி ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி, இவங்களுக்கு எந்த கடன் கிடையாது, நல்ல ஆர்ஓஎல்லாம் இருக்குது.
இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லாஸ்ட் 2 குவார்ட்டரில் வந்து அடி வாங்கியிருக்காங்க 60 கோடி. இவங்க எக்ஸ்பென்ஷன் போகிறாங்க, அதனால இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்ஸ் எக்ஸ்பென்ஷன் போகிறாங்க, நிறைய இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ப்ராஃபிட் வந்து இதில் நெட் ப்ராஃபிட் பாருங்கள், 24ல் 99, 25ல் மார்ச்சில் 110, திரும்ப குறைஞ்சிருக்கு. செப்டம்பரில் தான் குறைஞ்சிருக்கு. அந்த செப்டம்பரில் குறைய போய் தான் உங்களுக்கு கீழே வந்திருக்கு. இப்போ டிசம்பரில் 40 தான் வந்திருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக இது கிடையாது. ஸோ நெட் ப்ராஃபிட் அவங்க இயர் ஆன் இயர் நல்ல க்ரோத் காமிக்க தான் செஞ்சுருக்காங்க. பாருங்கள், மார்ச் 20லேருந்து பாருங்கள் 145, 142, 182, மார்ச் 23ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, திரும்ப மார்ச் 25ல் பிக்கப் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல குவார்ட்டரில் தான் காப்பிக்க போகிறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மேலே தான் போகும். ஏர்னிங் பேஸ் ஷேர் கண்டிப்பாக உங்களுக்கு 60, இதுவும் ஒன்றும் குறையலை, ஒன்றும் ஓவளோ கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஸோ அதனால் உங்களுக்கான ஒரு பக்கம் கடனும் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது, டோட்டல் லைபிலிட்டி இருந்தாலும் நமக்கு ஒன்றும் இது கிடையாது இப்போதைக்கு. இது வந்து நம்ம வந்து லாங் டேர்ம் கன்சல்டேஷன் பண்ணுறதுனால கண்டிப்பாக நமக்கு வந்து ஒர்த்தபிளாக இருக்குங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? அதே மாதிரி எஃப்ஐஎல் பாருங்கள், 3% வச்சுருக்காங்க, வரிசையாக வந்துட்டு இப்போ தான் சுத்தமாக குறைச்சிருக்காங்க. ஆனால் அது வந்து டிஎல் வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க. டிஎல் கண்டினியூவாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 4 இப்போ இது பப்ளிக் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து இது வந்து ஒர்த்தபிள் இதாக தான் இருக்கும். நான் இது பண்ணுறேன். இது பாருங்கள், அவங்களோட மெயின் பிஸ்னஸ் என்ன பாருங்கள், மெயின் பிஸ்னஸ் பாருங்களேன். மெயினாக பார்த்தீங்கன்னா சிடிஎம்ஓ பார்ட்னராக தான் இருக்காங்க. நிறைய ஏபிஐ இது பண்ணுவாங்க. இவங்க வந்து நிறைய பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறாங்க. மெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் பண்ணுறாங்க பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட் இன் இந்தியா, குளோபல் ஃபார்மட்ஸும் எஃப்எஃப்ஜி செக்டாரில் அவங்க இது பண்ணுறாங்க. இது போக அவங்க ஏபிஐலாம் இன்டகிரேட் பண்ணுறாங்க ஒரு இதுலேருந்து. ஏன்னா இப்போ ஜென்ரல் ஏபிஐ வரும்போது அதை பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய அவங்க பண்ணுறாங்க. அது மாதிரி உங்களுக்கு சப்ளை செயின் வந்து உங்களுக்கு ஆல் ஓவர் குளோபல் அவங்க வச்சுருக்குறாங்க. இவங்க இது போக அவங்களுக்கு 2 கம்பெனி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து 2 இடத்துல வச்சுருக்குறாங்க. ஸோ உங்களை பொறுத்தவரை இது வந்து ஒரு ஒர்த்தபிளாக இருக்கும்னு இது பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி சொல்கிறேன். இதை நீங்கள் திரும்பவும் உங்களுக்கு இதில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா நீங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.